தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். He who is in you is greater than he who is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னில் இருக்கிறவர் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளா இருக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய சூழலுக்குள்ளாக அவர் கடந்து வரப்போகிறார். பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீர்களா? கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றிகள் எழுதுவோம். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர். உங்களுக்குள்ளாய் இருக்கிற இந்த பெரிய தேவனாகிய கர்த்தரை இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய சூழலுக்குள்ளாய் நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளாய் பார்ப்பீங்க, உங்களுடைய போராட்டத்திற்குள்ளாய் பார்ப்பீங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவரை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றிகள் ஏறெடுப்பீங்க. அல்லேலூயா. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகத்தில் அநேக விரும்பத்தகாத காரியங்களை நம்ம சந்திக்க நேரிடுகிறது. ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு பாடுகள், இன்னும் சொல்ல போனால் நம்மளை சுற்றி அநேக விதமான அழுத்தங்கள், ப்ரெஷர், ஏதோ ஒரு ப்ரெஷர், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு ஆவிக்குரிய போராட்டங்கள், ஏதோ ஒன்று நம்மை சுற்றி காணப்படுகிறது. ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை திருடுகிறது. ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு சமாதானத்தை நாம் இழக்கும்படியாக செய்கிறது. திடீர்னு நல்லா தான் இருப்போம், திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், அவ்வளோதான், நம்ம சந்தோஷம் போயிடும், நம்முடைய சமாதானம் மறைந்து விடுகிறது. திடீர்னு மனிதர்கள் ஏதோ ஒரு காரியங்கள் அவர்கள் சொல்லுவார்கள், திடீர்னு பலவிதமான யோசனைகள் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் பலவிதமான சவால்களை நாம் சந்திக்க நேரிடுகிறது. ஏதோ ஒரு சவாலை நாம் சந்திக்கிறோம். ஏதோ ஒரு ஏமாற்றங்கள் வழியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடந்து வருகிறது. அல்லேலூயா. இவைகள் எல்லாமே நம்முடைய சந்தோஷத்தையும், நம்முடைய சமாதானத்தையும், நம்முடைய பலத்தையும், நம்முடைய சுகத்தையும் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. எதுவுமே பண்ண முடியல, எவ்வளோ முயற்சி செய்கிறோம். சில காரியங்களை நாம் செய்து முடிக்கும்படியாக பல முயற்சிகள் செய்கிறோம், பலரிடத்துல உதவிகளை நாடுகிறோம். ஆனாலும் சில நேரங்களிலே சில காரியங்களை நம்மால் செய்து முடிக்க முடியல. லிசன், ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன்னை சுற்றி எது இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள் என்று நீ சொன்னாலும், உனக்குள்ளாக நான் இருக்கிறேன், நான் பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர். அப்படின்னா நம்மால் செய்ய முடியாது நாம் எதிர்கொள்ளுகிற காரியங்கள், நம்மால் பண்ண முடியாது நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்கள், ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலேயே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தார், நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறதோ அவைகளை திரும்ப உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களுக்குள்ளாக கடந்து உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து போன நிலையில் காணப்படுகிறதோ அவைகளை திரும்பவும் உயிர்ப்பிக்க இந்த இயேசு அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்கிறார். நம்பி விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகள் எழுதுவோம். அல்லேலூயா. இந்த வசனத்தில் அழகான ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி
பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், விடுதலை கொடுக்கிற ஆவியானவர், ஜெயத்தை கொடுக்கிற ஆவியானவர், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கடந்து வந்தா, எதெல்லாம் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறதோ, எதெல்லாம் உங்களுக்கு வேதனையை கொடுக்கிறதோ, எதெல்லாம் உங்களால் செய்ய முடியலையோ, அது உங்களால் செய்யும்படியாக உள்ள வாசம் செய்கிறவர் வெளிய காரியங்களை அவர் நடப்பிப்பார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் எப்படி இருக்கிறாரு? அவர் பெரியவர். Nothing is greater outside, but everything is greater inside. வெளியே எதுவுமே பெரிய காரியம் அல்ல நீங்கள் சந்திக்கக்கூடியது. ஆனால் உள்ள இருக்கிற இந்த பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர், அவருடைய ஆவியானது அது பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர்ல கூட அதே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். எதெல்லாம் உங்களை உட்கார வைத்ததோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை எடுத்ததோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையான காரியங்கள் செய்ய முடியாமல் செய்கிறதோ, பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற வல்லமையின் ஆவியானவர் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளுக்குள்ளாக அவர் கடந்து வந்து உங்களை உயிர்ப்பிக்க அவரால் கூடும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே உங்க வாழ்க்கையில அவர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை சுற்றி எது இருந்தாலும் சரி, ஒன்றும் மறந்து விடாதீங்க, உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் சுற்றி இருக்கிற காரியங்களை அவரால் மாற்ற முடியும் என்று. அல்லேலூயா. The one who is inside you is much greater than the one who is outside. உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் ரொம்ப பெரியவர், வெளியே இருக்கிற காரியங்களை காட்டிலும். அல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் இருக்கிறது, 8ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை பாருங்களேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் என் மாத்திரம் என்கிறேன். உமது விரல்களின் கிரியைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய விரல் என்னென்ன காரியங்கள் செய்யும் யோசித்துட்டு பார்க்க முடியாது. ஆமென். ஆண்டவருடைய விரல்கள் என்ன செய்யும் யோசித்து பார்க்க முடியாது. ஆண்டவருடைய கரங்கள் என்ன செய்யும் யோசித்து பார்க்க முடியாது. ஆண்டவருடைய கால்கள் என்ன செய்யும் யோசித்து பார்க்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன செய்யும் யோசித்து பார்க்க முடியாது. இங்க தாவீது அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு. உமது விரல்களின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். பெரிய தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். உங்களுக்கு சுற்றி இருக்கிற காரியங்கள் அது நமக்கு பெரிதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு அது பெரிய விஷயமே இல்லை. நம்முடைய வியாதியோ, நம்முடைய பண கஷ்டமோ, நம்முடைய பிரச்சனைகளோ, நம்முடைய பாடுகளோ, நம்முடைய போராட்டங்களோ, இது எதுவுமே ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல. என் சகோதரா சகோதரி, இந்த உலகத்தில் நீங்கள் எது சந்தித்தாலும், எது உங்களுக்கு வேதனையை கொடுத்தாலும் மறந்து விடாதீர்கள், உங்களுக்குள்ளா இருக்கிறவர் அவர் ரொம்ப பெரியவர். அவர் ரொம்ப பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். அல்லேலூயா. அவரை நம்பி அவரை சார்ந்து இருங்க. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக உங்களை அழைத்து கொண்டு வருவார். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்துல கூட ஒரு வார்த்தை நாம் பார்க்க முடியும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். போதும். இந்த மாதம் நீங்கள் எத்தனை பெரிய சவால்களை நீங்கள் சந்தித்தாலும் என் சகோதர சகோதரி, டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ளா இருக்கிறவர் அவர் வெளியே இருக்கிறதை பாட்டிலும் அவர் பெரியவர். அல்லேலூயா. வெளியே இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிலும், வெளியே இருக்கிற சூழலை பார்க்கிலும் உங்களுக்குள்ளா இருக்கிறவர் அவர் மகா பெரியவர். அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் தேவாதி தேவா, அவர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார்.
அல்லேலூயா. இந்த நாளிலே புதிய மாதத்திற்குள்ளாக, இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை நேரத்தில் இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு சிலர் நீங்கள் சோர்வாய் வந்திருக்கலாம், சரீரத்தில் ஒரு மாதிரி டயர்டாக வந்திருக்கலாம், மன ரீதியில் நீங்கள் டயர்டாக வந்திருக்கலாம், உடைக்கப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம். என்னங்க 3 மாதம் என் வாழ்க்கையில் எதுவுமே என்னால் செய்யவே முடியல, என்ன பண்ணாலும் பிரச்சனையாக தான் இருக்குது, எது செய்தாலும் பிரச்சனையாக தான் இருக்கிறது. உங்களை சுற்றி பிரச்சனையோடு நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். நீங்கள் எப்படி வந்திருந்தாலும் நான் உங்களிடத்துல ஒரு காரியத்தோடு நான் வந்திருக்கிறேன். பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையோடு நான் வந்திருக்கிறேன். என்ன வார்த்தை தெரியுமா? உங்களுக்குள்ளாய் இருக்கிறவர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களை சுற்றி எது இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய காரியங்கள் என்று நீங்கள் சொன்னாலும் சரி, உங்களுக்குள்ளாய் இருக்கிறவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, எனக்குள்ளாய் இருக்கிறவர் அவர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறோம், என்னை சுற்றி இருக்கிற போராட்டங்களை பார்க்கிறோம், என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய கவலைகளை பார்க்கிறோம், எனக்குள்ளாய் இருக்கிறவர் அவர் பெரியவர். இந்த மாதம் அவர் பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, நான் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்ய போகிறார். அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றியில் எடுப்போம். அல்லேலூயா. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், நல்ல கவனமாக கேளுங்க, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இயேசுவை தெரியும். ஆனால் ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த இயேசு எவ்வளவு பெரியவர் என்று தெரியும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் இயேசு யார் என்று, ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இவர் எவ்வளவு பெரியவர் என்று தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்களேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லி இருப்பார். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா. பாருங்க, இப்போ அவருக்கு அவருடைய நிலை ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. எந்த ஒரு நன்மையான ஒரு காரியங்களும் பெரிதாக வராத ஒரு நிலை. ஆண்டவர் ஆகிய கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பிள்ளை மாத்திரமல்ல, ஒரு தேசமே உனக்கு அப்புறம் உன் சந்ததியாக நான் ஏற்படுத்துவேன். ஒன்று உன் சந்ததியாய் வராது, ஒரு தேசமே உன் சந்ததியாக கடந்து வரும். இந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு என்ன செய்வேன்? தகப்பனாக ஏற்படுத்துவேன். ஒரு நபருக்கு தகப்பனாக அல்ல, திரளான ஜனத்திற்கு. அல்லேலூயா. you'll be father of nations. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு. தேசங்களுக்கு தகப்பனாக உன்னை நான் மாற்றுவேன். நாட் ஒன், ஒருவனுக்கு அல்ல, தேசங்களுக்கு தகப்பனாக நான் மாற்றுவேன். அல்லேலூயா. பிக் காட் always uses small people to do big things. பெரிய ஆண்டவர் சின்ன நபர்களை அவர் எடுத்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதம் இந்த பெரிய ஆண்டவர் சின்ன நபராய் நம்மை வைத்து, இந்த பலவீனமாய் இருக்கக்கூடிய நம்மை வைத்து, இந்த வியாதியாய் இருக்கக்கூடிய நம்மை வைத்து, பலவிதமான பிரச்சனைகளில், பாடுகளில், பாவங்களில், வேதனைகளில், அவமானத்தில் சிக்கி இருக்கிற நம்மை வைத்து அவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் எப்படி இருக்கிறாரு? பெரியவர். பெரியவர், பிக் காட், பெரிய தெய்வம், ஆனால் சின்ன நபர். பெரிய தெய்வம் ஆனால் சின்ன நபர். இந்த சின்ன நபரை வைத்து பெரிய தெய்வம் பெரிய காரியங்களை செய்கிறார். எவ்வளவு இருக்குல்ல? அல்லேலூயா. பெரிய தெய்வம் சின்ன நபரை வைத்து பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்களேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் என்ன செஞ்சாருங்க? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார்.
அதான் நான் சொன்னேன், பெரிய ஆண்டவர் சின்ன நபர்களை வைத்து பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே அவர் செய்ய இருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன செய்கிறாரு? உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமான நபர்களை வைத்து, பைத்தியமான விஷயங்களை வைத்து அசாதாரணமான காரியங்களை, சூப்பர் நேச்சுரல் ஒர்க்ஸ், அல்லேலூயா, சாதாரண நபர்களை வைத்து அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடியவர் தான் ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. ஒரு சின்ன கொசு பெரிய மனுஷனுடைய தூக்கத்தை கெடுக்குது. சின்ன காரியம், ஒரு கொசு, சின்ன கொசுவே அவ்வளோ பெரிய மனுஷனுடைய தூக்கத்தை கெடுத்து அவனுக்கு பிரச்சனையை உண்டு பண்ண முடியும் என்றார். பெரிய தெய்வம் இந்த சின்ன கொசுவாகிய நம்மை வைத்து எத்தனை பெரிய காரியங்களை செய்ய முடியும்? அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். வேதத்தில் பார்க்கிறோம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன செய்கிறாரு? உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். யாராவது உங்களை பைத்தியம் அப்படின்னு சொன்னா, அவங்க நான் பைத்தியம் தாங்க, இந்த பைத்தியத்தை வைத்து தாங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. பைத்தியத்தை வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் பெரிய காரியங்களை செய்வார். முட்டாள் அப்படின்னு சொன்னா, எஸ் ஆமாங்க, நான் எம் ஃபூல், இந்த முட்டாளை வைத்து ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார். ஐயோ உனக்கு நீலாம் வேஸ்ட், உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் எனக்கு ஒன்றும் தெரியாதுதான், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவருக்கே எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாது, கரெக்டு, நான் வேஸ்ட்டு தான், நான் தெண்டம் தான், எனக்கு எந்த ஒரு படிப்பும் கிடையாது, எந்த ஒரு அனுபவமும் கிடையாது, எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் எல்லாம் இருக்கிறவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அவர் என்னை இயக்குவார். அவர் இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் காரியங்கள் மாறுதலாய் நடந்தது என்ற ஒரு சாட்சியை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஏன்? அவர் பெரியவர், அவர் மகா பெரியவர், மகா உன்னதமானவர். எல்லாரும் சொல்லுவாங்க, இது எப்படிங்க இந்த ரிப்போர்ட் சொல்லுது உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, இந்த ரிப்போர்ட் சொல்லுது உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாங்க, ரிப்போர்ட் சொல்லும், ஆனால் அந்த ரிப்போர்ட்டுக்கு தெரியாது உள்ள இருக்கிற ஆண்டவரை பற்றி. அல்லேலூயா. ஏன்? அந்த ரிப்போர்ட் என்னுடைய உறுப்புகளை தான் ஸ்கேன் பண்ண முடியும், ஆனா உள்ள இருக்கிற இயேசுவை ஸ்கேன் பண்ண அந்த ரிப்போர்ட்டுக்கு தெரியாது. அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, this God will do much and greater and mightier works this month in your life. இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற இந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர், பெரியவர். அந்த வசனத்துல அழகான ஒரு விஷயத்தை பார்த்தோம். 1 கொரிந்தியர்ல நம்ம பார்த்தோமே, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் என்ன செய்யறாரு? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நீங்க பரிசுத்த வேதத்துல 66 புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, அவர் யூஸ் பண்ற ஒவ்வொரு நபரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். இவர்களை வைத்த ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறார், இவர்களை வைத்த ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை கொண்டு வருகிறார், இவர்களை வைத்த ஆண்டவர் இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்து முடிக்கிறார். ஒவ்வொரு நபரையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மனிதனுடைய கண்களில் இழிவாக இருக்கும், மனிதனுடைய கண்களில் வேஸ்டாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை தன் அண்டையிலே சேர்த்து அவருடைய ஆவியை வைத்து அவரே உள்ள காரியங்களை அவர் செய்து முடிகிறார். இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சூழலுக்குள்ளாகவும் அதை நீங்க போகல, உங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய சூழலுக்குள்ளாய் உங்களை கொண்டு வருகிறார். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நீங்க பலனே இல்லாம இருக்கலாம், இந்த நாள்ல ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வெளியெல்லாம் போயிட்டு அந்த காரியங்கள் செய்து, இங்க போய் டாக்டரை போய் பார்த்து, அது இதுன்னு பயங்கர டென்ஷன், பயங்கர ஸ்ட்ரெஸ், பயங்கர போராட்டங்கள், நிறைய மாத்திரைகள் நீங்கள் போடலாம், நிறைய ஸ்கேனு, அது இதுன்னு செலவு ஒரு பக்கம் போகுது. சரி, அப்படி இப்படின்னு காடை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிடலாம் நீங்கள் யோசித்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்து கொண்டு இருக்கலாம். சகோதரா சகோதரி, ஐ டெல் யூ சம்திங் விச் யூ டோன்ட் நோ. உனக்கு தெரியாத ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். திஸ் காட் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் சம்திங் மிராக்குலஸ் இன் யோர் லைஃப். உன் வாழ்க்கையில் பெரிய ஒரு காரியத்தை இந்த மாதம் அவர் செய்ய இருக்கிறார். நீ சாட்சியாய் நிற்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. He can do wonders. அந்த தாவீது ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய விரல்களுடைய கிரியைகளை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம ஒரு வசனத்தை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சங்கீதத்தின் புஸ்தகத்துல
8ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள்ல பார்த்தோம். உமது விரல்களின் கிரியையாகிய அவர் விரல் செஞ்ச கிரியை. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் அவங்க விரல்னால ஒரு பெண்ணை வச்சுட்டு என்ன செய்வாங்க, எதையோ ஒன்று கிறுக்கி வைப்பாங்க. ஆமென். ஆண்டவர் அவருடைய விரல்னால ஒரு காரியத்தை அவர் கிறுக்கி வச்சது. வானம், பூமி, நதிகள், நட்சத்திரங்கள் எல்லாம் பாருங்க. எத்தனை பெரிய ஒரு காரங்கள், எத்தனை பெரிய விரல்கள், எத்தனை அற்புதங்கள், அடையாளங்களை கொண்டு வருகிறது. இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில அந்த விரல் கிரியை செய்யும். அல்லேலூயா. இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட விரலின் கிரியைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். அந்த கொரிந்தியர்ல நம்ம பார்த்தோம், 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல நம்ம பார்த்தோமே, 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை இப்ப பார்த்தோம். பார்த்தீங்களா? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல என்ன செஞ்சாரு? பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நீ பலனே இல்லாம இந்த இடத்துல வந்திருக்கலாம். மனசுலயும் பலன் இல்லை, சரீரத்திலையும் பலன் இல்லை, பலவிதமான டென்ஷன், பலவிதமான அழுத்தங்கள். ஐயோ, மாதம் 1ஆம் தேதியே எனக்கு இவ்வளவு காரியங்களா, இவ்வளவு சூழலா, இவ்வளவு பிரச்சனைகளை நான் எதிர்கொள்ளணுமா, இவ்வளவு போராட்டங்களை நான் எதிர்கொள்ளணுமா, இவ்வளவு காரியங்களா? சகோதரா, சகோதரி, ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஸ்டில். தைரியமாக இரு. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். அவர் உனக்காக செய்வார். நீ உண்மையாயிரு. நீ கர்த்தரை சார்ந்திரு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை பற்றிக்கொள். உன் வேலையை நீ செய்து, அவர் வேலையை அவர் செய்வார். அல்லேலூயா. உன் வேலையை நீ செய், அவர் வேலையை அவர் செய்வார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல the upper room, the most important room which you could ever find. பரிசுத்த வேதத்துல அநேக ரூம் பார்க்க முடியும். ஒரு சமயம் நான் சொல்லுகிறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு செய்தி நான் ஒருவருக்கு எடுத்துக்கொண்டு இருந்தேன். இந்த டிஃப்ரெண்ட் எத்தனை அறைகள் பரிசுத்த வேதத்துல மிக முக்கியமான அறைகள் சொல்லி ஒரு செய்தி நான் எடுத்து கொடுத்தேன். அதுல அநேக அறைகள், சில அறைகள், முக்கியமான அறைகள் இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான அறை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், the most important, one of the most important rooms, the upper room, மேல் வீட்டு அறை. அல்லேலூயா. the most important room. Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்மால் பார்க்க முடியும். எத்தனை பேர் கூடியிருந்தார்கள்? யாராவது சொல்ல முடியுமா? வெரி நைஸ். 120 பேர் அவர்கள் கூடியிருந்தாங்க. சின்ன கூட்டம், ஸ்மால் குரூப். தேவர் இந்த ஸ்மால் ரூம், சின்ன அறையில் இருந்தாங்க, சின்ன கூட்டமா இருந்தாங்க. ஆனா பெரிய ஆண்டவர் உள்ள வந்தார். அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. சின்ன கூட்டம், சின்ன அறை, பெரிய ஆண்டவர் உள்ள வந்தார். பெரிய காரியங்கள் நடந்தது. அல்லேலூயா. A big God stepped into the small group where they were in the small room. சின்ன கூட்டம், சின்ன ரூமு, ஆனா பெரிய ஆண்டவர் உள்ள வந்தார். they exploded. பெரிய ஒரு எழுப்புதல் கடந்து வந்தது, பெரிய ஒரு அசைவு கடந்து வந்தது. தேசங்களுக்குள்ளாக பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் கடந்து வந்தார். அல்லேலூயா. the fire spread to the nations. தேசங்களுக்குள்ளாக பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அப்படியே பீரிட்டு கடந்து வந்தார். சின்ன இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயம், ஆனா வந்தது சின்ன நபர் அல்ல, வந்தது பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. நீ சின்ன நபர் தான், நீ சின்ன இடத்துல தான் நீ இருக்கிற. உன் காரியங்கள் எல்லாமே சின்னதா தான் இருக்கு. எதுவுமே உன்னால செய்ய முடியாத ஒரு சூழல் தான். சகோதரா, சகோதரி, don't forget, you are carrying the most biggest of the biggest God in your heart. உன் இருதயத்திற்குள்ளாக பெரிய 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 ஆண்டவரை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய். நீ சின்ன நபராக இருக்கலாம், உன்னுடைய வீடு சின்ன நபராக, சின்ன இடமாக இருக்கலாம், உன்னுடைய சூழல் எல்லாமே சின்னதாக இருக்கலாம், உன் வட்டமே சின்னதாக இருக்கலாம். ஆனா உனக்குள்ளாக இருக்கிறவர் சின்னவர் அல்ல, அவர் மகா பெரியவர். அல்லேலூயா. அவர் மகா பெரியவர். தேவாதி தேவா, கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, அவரை சுமந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. Listen, God does not remove your problems. He makes the problem powerless. அல்லேலூயா. உன் பிரச்சனைகளை ஆண்டவர் எடுக்க மாட்டாரு,
ஆனால் அந்த பிரச்சனைகளுக்குரிய வல்லமையை எடுத்துருவார். அப்போ அந்த பிரச்சனைகள் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன சொல்லுறது உங்களுக்கு புரியுதா? ஐ மீன் பிரச்சனைகளுக்கு அது பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனைகள் பிரச்சனை பண்ணக்கூடிய காரியங்களை அவர் எடுத்துட்டா அப்புறம் ஏன் நமக்கு பிரச்சனையாக இருக்கும்? புரியுதா புரியலையா? அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, God does not remove your problems, He makes the problem powerless. அல்லேலூயா. ஆமென். He does it in your life this month. இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிற? அல்லேலூயா. He can do anything. அதான் நம்ம பார்த்தோம் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர். அசாதாரணமான காரியங்கள் நடக்கும். எகிப்து தேசத்திற்குள்ளாக எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர்? 70 people went inside Egypt. அழகா கவனமா கேளுங்க. திரும்ப அதே எகிப்திலிருந்து வெளியே வரான். எத்தனை பேர் வெளியே வந்தா? லட்சக்கணக்கான புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பெண்கள், பிள்ளைகள். அதுவும் பிள்ளைகள் எல்லாம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை இல்லை. அல்லேலூயா. ஒரு பிள்ளை 2 பிள்ளை, லட்சக்கணக்கான. போனது 70, வந்தது லட்சங்கள். யோசித்து பாருங்க. அவங்க இருந்த இடம் என்ன? அது என்ன வெக்கேஷன் ஸ்பாட்டா? அது ஏதோ சுற்றுலா தலமா? இல்லை ஜாலியாக இருந்தாங்களா? மாமியார் வீடா? அது என்னது? அது அடிமைத்தனம். ஒரு அடிமைத்தனத்தில் எப்படிங்க விருத்தி ஆக முடியும்? யோசித்து பாரு. ஒரு அடிமைத்தனத்தில் when you are in a bondage, when you are in a slavery, உன்னால் விருத்தி ஆக முடியாது. ஆனால் நல்ல கிழமைகளே, no nation can grow in slavery. ஒரு தேசமும் அடிமைத்தனத்தில் விருத்தி ஆக முடியாது. only if you have a very big God. உனக்கு பெரிய ஆண்டவர் இருந்தால் மாத்திரமே இந்த காரியம் நடக்கும். உன் வாழ்க்கை எதிலெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிற, எதெல்லாம் உன்னை அடிமைத்தனம் படுத்தி வைத்திருக்கிறது? ஐயோ, என்னால் இந்த காரியங்கள் செய்ய முடியல, என்னால் இந்த காரியங்கள் பண்ண முடியல. ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச், chains to my hands and my legs. சங்கிலியினால் கட்டப்பட்ட ஒரு நிலை. If God is with you, இந்த ஆண்டவர் உனக்குள்ளாக இருந்தா, நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீ வளரும்படியாக, உயரும்படியாக, ஆசீர்வாதம் பெறும்படியாக, நீ விருத்தி அடையும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் அவன் பெருசாகிறான், ஆனால் அந்த தேசத்தில் இருக்கிறவன் அவன் சிறுசா மாறுறான். எப்படி இருக்குல்ல? தேசத்தை ஆளுகிறவருடைய ஜனக்கூட்டம் அது கம்மியாயிட்டே இருக்குது, ஆனால் அடிமையா இருக்கிறவன் அவன் பெருசாயிட்டே வரான். அல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். சகோதர சகோதரி, சோர்ந்து போகாதப்பா. You have a much bigger God inside you. உனக்குள்ளா இருக்கிறவர் அவர் ரொம்ப பெருசு, அவர் ரொம்ப பெரியவர், அவர் மகா பெரியவர். அவர் பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே அவர் செய்ய இருக்கிறார். யாரெல்லாம் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. The best is yet to come. மிக சிறந்தது என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய இருக்கிறார். நமக்கு அது கடினமாக இருக்கிறது. ஏன் கடினமாக இருக்கிறது? ஐயோ, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஐயோ ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. சகோதரா சகோதரி, ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில என்றைக்கு வந்தா அது ஆசீர்வாதம் என்று நினைக்கிறாரோ அன்றைக்கு வந்துடும். அல்லேலூயா. இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று கர்த்தர் குறித்த நாளில், கர்த்தர் குறித்த காலத்தில், கர்த்தர் குறித்த நேரத்தில் யார் மூலமாக விடுதலை வர வேண்டும் எல்லாவற்றையும் அவர் முன்குறித்து வைத்தார். உங்கள் வாழ்க்கையில் எப்போ அந்த ஆசீர்வாதம் வரணும்னு கர்த்தர் வைக்கிறாரோ நிச்சயமாக வரும். யாருனாலையும் தடுக்க முடியாது. எந்த பிசாசோ, எந்த மனிதனோ, எந்த டாக்டரோ, எந்த மெடிசனோ ஒன்றும் நடக்காது. அவர் செய்ய இருக்கிறத ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. He can change anything. எது வேணாலும் மாற்ற முடியும், எப்படி வேணாலும் மாற்ற முடியும், யாருக்கு வேணாலும் மாற்ற முடியும். இயற்கையை யூஸ் பண்ணுவார், மனிதர்களை யூஸ் பண்ணுவார், யாரை வேணாலும் யூஸ் பண்ணுவார். உனக்கு ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா உன் சரீரத்தில் இருக்கிற உன் உறுப்புகளே அது ஆட்டோமேட்டிக்காக வேற மாதிரி இயங்கும்படியாக கர்த்தர் செஞ்சிருவார்.
அல்லேலூயா. உன் இருதயமே வேற மாதிரி சொல்ல முடியும், உன் வார்த்தைகள் வேற மாதிரி, உன் கண்கள் வேற மாதிரி, உன்னுடைய கைகள், உன்னுடைய கால்கள், உன்னுடைய காதுகள் எல்லாமே வேற மாதிரி செயல்படும்படியாக கர்த்தர் செய்வார். கழுதை பேசுதுங்க. கழுதை பேசுமாங்க சகோதரா சகோதரி? கழுதை பேசுமா? பேசாது. கழுதை பேசுது. எப்படி கழுதையால் எப்படி மனிதனுடைய வார்த்தையை உச்சரிக்க முடியும்? அது பேசுது. அதான் சொன்னேன், அவர் எந்த உறுப்பை டச் பண்ணி எந்த உறுப்பை எப்படி செயல்பட வைக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த உறுப்பு அது அவர் யோசிப்பதை போல அவருடைய காரியங்களின்படி அந்த காரியங்களை டேர்ன் பண்ணிடுவார். சோர்ந்து போகாத. ஜஸ்ட் ட்ரஸ்ட். பக்கத்து பார்த்து சொல்லு, சோர்ந்து போகாத, அவரை நம்பு, உண்மையாயிரு. ஆண்டவராய் கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில், இந்த நாளிலிருந்து, இந்த மாதத்தின் கடைசி நாள் மட்டும் என் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். பயப்படாதீங்க. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்முடைய சவால்களை நாம் சந்திக்கும் போது நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இருக்கு. என்ன தெரியுமா? We are of God. நாம் கர்த்தருடையவர்கள். கர்த்தர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். அல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னோடு இருக்கிறார். இதை ஒரு விஷயம் நீ மறக்கவே மறக்காத. நீ என்ன சவால்களை சந்தித்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வழியாய் உன்னுடைய வாழ்க்கை கடந்து வந்தாலும் சரி, என்ன ஆஸ்பத்திரியில் வியாதியில் இல்லை ஏதோ ஒரு காரியத்திற்காக நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ ஒன்று யோசி, ஐ எம் ஆஃப் காட். கர்த்தர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். நான் கர்த்தருடைய கிரியை, அவருடைய கரத்தினால செய்யப்பட்ட அவருடைய கிரியை. ஐ எம் a creation of God. நான் எதை குறித்தும் நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. பிசாசு, பிரச்சனைகள், இது எல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை அது சொல்லிக்கொண்டே இருக்கும். நல்ல கவனமாக கேளு. பிசாசு, பிரச்சனைகள் இதெல்லாம் என்ன செய்யும்? நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். என்ன தெரியுமா? யூ ஆர் அலோன். நீ தனியாக இருக்கிற, உனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. நீ எவ்வளவோ முயற்சி செய்கிற, ஆனாலும் உனக்கு யூ cannot come up in life. நீ வாழ்க்கையில் உயர முடியாது. ஆண்டவரும் அவர் உனக்கு உதவி செய்ய மாட்டார். நல்ல கவனமைகள். இது மாதிரி ஒரு எண்ணம் வந்தாலே பிசாசு உன்னை அவன் கையில் எடுத்துட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. பிசாசு என்ன செஞ்சுட்டான்? கையில் எடுத்துட்டான். இந்த மாதிரி ஒரு தாட், இந்த மாதிரி ஒரு எண்ணம், இந்த மாதிரி ஒரு யோசனை வந்தா நீ சொல்லணும், God will do great and much 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 better things in my life. என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, சிறந்த காரியங்களை, நான் யோசித்து பார்க்க முடியாத காரியங்கள் என் வாழ்க்கையில் அவர் செய்வார். அவருடைய நேரத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய காலத்தின்படி. I am of God, he lives inside me. நான் கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஒரு நபர். ஆண்டவர் எனக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. பிசாசு அநேக தோல்வியான காரியங்களை கொடுப்பான். ஏன் கொடுப்பான்? ஆண்டவர் விட்டு நீ வெளியே வந்துடணும். எந்த அளவுக்கு அதிகமான தோல்வியான எண்ணங்கள் வருகிறதோ, வேதனையான எண்ணங்கள் வருகிறதோ, அவிசுவாசமான எண்ணங்கள் வருகிறதோ, அப்போதான் நீ ஆண்டவர் விட்டு வெளியே வந்துடுவ, விசுவாசத்தை விட்டு வெளியே வந்துடுவ. ஆண்டவருடைய காரியங்களை நீ செய்ய மாட்ட, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வ. இதுதான் பிசாசுக்கு வேணும். என்னென்னலாம் செஞ்சா நீ இதை செய்வியோ அதெல்லாம் அவன் செய்வான். He knows better than you. உன்னை விட பிசாசுக்கு நன்கு உன்னை பற்றி தெரியும். நம்மை விட பிசாசுக்கு நம்மை பற்றி நன்கு தெரியும். தோல்வியான எண்ணம் வரும்போது, வேதனையான எண்ணங்கள் வரும்போது, சோர்ந்து போய் நீ இருக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மறந்துடாத, ஐ எம் ஆஃப் காட். நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும். 1வது வசனத்துல, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும். போதும். நம்மை சிருஷ்டித்தது யாரு? பிசாசு அல்ல. நம்மை சிருஷ்டித்தது யாரு? நாம் அல்ல. நம்ம சிருஷ்டித்தது வேற யாரும் அல்ல. நம்ம சிருஷ்டித்தது யாரு? ஆண்டவர். நிறைய பேர் சொல்லுவான், குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்க, குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்க. நான் சொன்னேன், அப்பா நான் ஆண்டவர் இடத்துல வந்தேன், நீ எப்படி வந்தியோ எனக்கு தெரியாது. நீ எப்படி வந்தியோ எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் இடத்துலேருந்து வந்தேன்.
ஏன் நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்தேன், நீ வேணா குரங்குலேருந்து வந்திருக்கலாம். இல்லை இல்லைங்க, குரங்குல இருந்தாங்க மனுஷங்க, அது நீ வேணா வந்திருக்கலாம்ப்பா, நான் இல்லை. நான் ஆண்டவர் இடத்துலேருந்து வந்தேன், நீ எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். இப்போ ஒரு சில வருடங்களாக இது கொஞ்சம் பிரபலமாய் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த இது பிரபலமாய் கொண்டு இருக்கு. இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. யாருக்காவது தெரியுமா என்ன பேருன்னு? தெரியுமா யாருக்காவது என்ன பேருன்னு? யாருக்குமே தெரியாதா? அதுக்கு பேர் டார்வின் தியரின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு பேர் வச்சு அவர்கள் சொல்லுவாங்க, இதுதாங்க அந்த தியரி, இப்படிதாங்க எவல்யூஷனுங்க, இப்படிதாங்க வந்து உருவாயிருக்கு, இப்படிதான் மனித குலம் வந்து உருவாயிருக்கு. நான் சொன்னேன், நான் வந்து அங்கேருந்து வந்துட்டேன், நீங்கள் வேணால் எங்கேருந்து வேணாலும் வந்திருக்கலாம். அல்லேலூயா. இந்த சகோதரி, ஏதோ ஒன்று பிசாசு சொல்லிக்கொண்டே இருப்பான், ஏதோ ஒன்று பிசாசு சொல்லி இருப்பான், பிசாசின் காரியங்களை சொல்லி கொண்டு இருப்பான். உன் விசுவாசத்தை திருடணும், அதுதான் உனக்கு வேணும். உன் சந்தோஷத்தை திருடணும், அதுதான் வேணும். உன் நிம்மதியை திருடணும், அதுதான் உனக்கு வேணும். என்னத்தை சொன்னால் உங்ககிட்ட இருந்து திருட முடியுமோ அதை சொல்லி திருடுவான். நீ அதுக்கு இடம் கொடுக்காத. வேதத்தில் பார்க்கணும், பிசாசுக்கு என்ன செய்யாத, நீ எதிர்த்து நெல். அப்போ நீ எதிர்த்து நின்று என்ன செய்வான் பிசாசு? அவன் உங்களை விட்டு ஓடிடுவான். He will run away from you. எதிர்த்து நெல். இங்க வசனத்தில் பார்த்தோம், இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர், நம்மை சிருஷ்டித்தவர் ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய சாயலாக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறது. பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். அதுதாங்க சத்தியம், அதுதான் சத்தியம். இதுதான் உனக்குள்ளாக ரீங்காரம், இதுதான் உனக்குள்ளாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நீ வேதனையா இருக்கக்கூடிய சூழல், நீ விரும்பத்தகாத சூழல் வரும்போது, இப்படிப்பட்ட யோசனைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்குள்ளாக வரணும். அந்த எண்ணங்கள் உனக்கு உள்ளாக இருக்கிற தோல்வியான எண்ணங்களை உடைத்து கீழே கொண்டு வந்துடணும். ஆமென். இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. நீ எந்த இடத்துல இருந்தாலும் பயப்படாத, எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் பயப்படாத. நிறைய மாத்திரை போடணுமா? பயப்படாத. நிறைய மெடிக்கல் ப்ரொசீஜர் இருக்கா? பயப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருக்கிறேன். அல்லேலூயா. உன் சரீரத்தை உருவாக்கின நான் சொல்லுகிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாத. நத்திங் கேன் எவர் டூ ஹார்ம் டு யூ. எந்த தீமையும் உனக்கு வராது. அந்த தீமையை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அந்த தீமை எனக்கு தெரில, அந்த தீமையில் ஒரு நன்மையை நான் உனக்கு கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அதான் சொன்னேன், he can change anything. அவர் எது வேணாலும் மாற்ற முடியும், எப்படி வேணாலும் செய்ய முடியும். சோர்ந்து போகாத, தைரியமாக இரு. இந்த மாதம் என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் வேற எங்கேயும் இல்லை, அவர் நம்மளை சுற்றி இல்லை, நம்மளுக்கு முன்பாக இல்லை, நம்மளுக்கு பின்பாக இல்லை, நமக்கு உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. He's inside you. He will do wonders in your life. உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் சொல்றாரு, you are mine, நீ என்னுடையவன். அந்த வசனத்தில் அழகான ஒரு காரியம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீ என்னுடையவன், you are mine அப்படின்னா, நான் உனக்காக யாவற்றையும் செஞ்சு முடிப்பேன். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல இருந்தாலும் உன் கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. உனக்குள்ளாக இருப்பேன். எந்த அறைக்குள்ளாக, எந்த ரூம்குள்ளாக நீ போனாலும் சரி, எந்த இடத்துல நீ இருந்தாலும் சரி, என்ன காரியங்களை நீ செய்தாலும் சரி, அந்த இடத்துல நான் உன்னுடனே நான் இருப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. He is there with you. அவர் உன்னோடு இருக்கிறார். நீ வண்டியில போகும்போது உன்னோடு இருக்கிறார், நீ படுத்துக்கொண்டு இருக்கும் போதும் உன்னோடு இருக்கிறார், நீ வேலை செய்யும் போது உன்னோடு இருக்கிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் அவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் அவர் பெரியவர். பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நமக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு, ரெசரக்ஷன் சண்டே.
அதுக்கு அடுத்த வாரம் நாம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். நாம் யாவரும் கண்களை மூடுவோம். மகா உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த அதிகாலை நேரத்திலே தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் ஒரு கூட்ட ஜனமாய் நாங்கள் கூடி வந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொண்டு வச்சிருக்கிறோம்ப்பா. உடைய வார்த்தையை நாங்கள் உட்கொண்டோம். உடைய வார்த்தை எங்களுக்குள்ளாய் நாங்கள் வைத்தோம். எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. உடைய வார்த்தைக்காக, உடைய வாக்கு தத்ததற்காக நன்றி. உலகத்தில் இருப்பவனையிலும் எங்களுக்குள்ளாய் இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவர். இந்த மாதம் பெரிய காரியங்களை நீர் செய்ய இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்வீராக. இன்னும் அதிகமாய் ஆண்டவரே அப்பா, உம்மை சார்ந்து அப்பா நீர் சொல்லுகிற காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க. துணையாக நில்லுங்க. நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் எங்களை பின்தொடரட்டும். இந்த மாதம் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு போதித்து எங்களை கற்பித்து நீர் எங்களை வழிநடத்துவீராக. தேவ கிருபைகள், தேவ கிரியைகள், தேவ பரிசுத்தத்தின் ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மையே சார்ந்து இருக்கிறோம், உண்மையே பற்றி இருக்கிறோம். நீரே எங்கள் தேவ, நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்து காரியங்களை வாய்க்க செய்வீராக. அப்பா, என் இயேசுவே, என் இரட்சகரே, நீங்க எங்களுக்குள்ளாய் இருக்கிறதற்காக நன்றி. நீரே எங்களை வழி நடத்தி பெரிய காரியங்களை செய்வீராக. சாட்சியாய் நாங்கள் நிற்க உதவி செய்யுங்க. நம்முடைய செட்டைகளின் நிழலிலே எங்களை பாதுகாத்து அரவணைத்து பொறுப்படுத்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள தூய்மையுள்ள பராக்கிரமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே நம்முடைய வருகை பெரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.